அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் போட்டோ அனுப்பி சம்பவம் பண்ண சொன்னே, திண்டுக்கல் குரூப்புக்கு அனுப்பிட்டீங்களா? அந்த டைலர் போட்டோ தானே, அதை அப்போயே அனுப்பிட்டேனே. இந்நேரம் அந்த டைலர் கதையும் முடிஞ்சிருக்கும். அவங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பா பண்ணட்டும். அப்புறம் நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அந்த வெண்ணிலா சாட்சி சொல்ல ரெடி ஆயிட்ட மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கு. இனிமே அவ தேவையில்லை, முடிச்சு விட்டுரு. சரிண்ணே, முடிச்சுட்டு உங்க லைனுக்கு வரோம். ஏய் போய் யாருன்னு பாரு. பாக்குறேன். போய் பாரு. சரிண்ணா. அப்பா என்னடா பூனைண்ணா, என்னது பூனை ஓடுதுண்ணா. பூனையா? யாரும் இல்லப்பா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு சரிங்கண்ணா. வெளியில முடிச்சு கால் பண்ணு. முடிச்சுட்டு கால் பண்ணிடுறேன். ஏய் வாடா. பூனை தானடா? ஆமாண்ணா, பூனை தானே. நல்லா பாத்தியா? நான் பார்த்தேண்ணே. அப்பா யாரும் இல்லப்பா. எப்படியாச்சும் சென்னைக்கு போயே ஆகணும். வெண்ணிலாவோட மாமாவை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் உண்மையை சொல்ல வச்சே ஆகணும். விஜயை வெளியே கொண்டு வர நானும் ஒரு காரணமா இருக்கணும். என்னாலேயும் முடியுன்றதை நான் காட்டணும். இப்போவும் நான் தோத்துட்டு திரும்பினா கங்காவே என்ன குறைச்சி எடை போடுவா. அண்ணே போன் எடுங்க. ஐயோ, என்ன அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹலோ. ஹலோ குமரண்ணே. சொல்லு நிவினே. போன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சுடா. நிவினே. அண்ணே நீ சேஃபா இருக்கேல்ல? நான் சேஃபா தான்டா இருக்கேன். நீ அங்க வந்திருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப கவனமா இருன்னு ஆளுங்களை அனுப்பி தேட சொல்லியிருக்கான். கொலை வெறியில பேசிட்டு இருக்கானே. அவனுங்க வந்தானுங்க. என்னன்னு சொல்ற? நீ டென்ஷனா வதரா. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நீ இப்ப என்ன பத்தி யோசிக்காத. பசுபதியை பார்த்துட்டல, அவனை தூக்குற வழிய பாரு. நான் பத்திரமா வந்து சேர்ந்துருவேன். சரிண்ணே, நான் இங்க பாத்துக்கிறேன். நீ கவனமா வந்து சேரு. சரி நிவினே, நான் வச்சிடுறேன். சரிண்ணே. காவேரி, என்னம்மா இந்த நேரத்துல? நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல மாமா. வெண்ணிலா மாமாவை பார்க்க முடிஞ்சுதா? நீங்களா ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நேரம் போயிட்டே இருந்துச்சா, அதான் நானே கூப்பிட்டேன். அவர் சென்னையில தான் காவேரி இருக்காரு. இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நான் அவரை கோர்ட்டுக்கு கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துருவேன். இப்போ நான் சென்னைக்கு கிடைக்கிற வண்டியில ஏறி வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். இந்நேரத்துக்கு நீ முழிச்சிட்டு இருந்தா அத்தை ஏதாவது கேட்பாங்க. பேசாம நீ படுத்து தூங்க. நிவினும் பசுபதியை கண்டுபிடிச்சிட்டானா? நிஜமாவா மாமா? ஆமா காவேரி, இப்பதான் சொன்னான்.
சரி காவேரி, நாளைக்கு நம்ம விஜயை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ம் சரி மாமா, பத்திரமா வாங்க. காவேரி, சொல்லு காவேரி. நிவின், நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ பேசலாம்ல? ஆ பேசலாம் காவேரி, சொல்லு. நீங்க பசுபதி இருக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டதா குமரன் மாமா சொன்னாரு. ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நிவின். சரி காவேரி, ஆக்சுவலா நான் இப்ப வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கேன். வெண்ணிலாவுக்கு பசுபதி ஆளுங்களால ஆபத்து இருக்கு. என்ன நிவின் சொல்றீங்க? அதை நான் பாத்துக்கிறேன் காவேரி, நீ இப்ப போனை வை. நான் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருந்து வரணும், எனக்கு டைம் இல்ல. நான் மார்னிங் உனக்கு கூப்பிடுறேன். பசுபதி விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு விஜய நம்ம வெளியில கொண்டு வரோம். நீ அதை மட்டும் யோசிச்சுட்டு ரிலாக்ஸ்டா இரு. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வைக்கிறேன் காவேரி. செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து வரணுமா? அதுக்குள்ள பசுபதி ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா என்ன பண்றது? வாங்க, யாராவது வாங்க. ஹெல்ப் பண்ணுங்க.